பிரக்யா, அது 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 வந்து பிராச்சிக்கு என்னாச்சு? நானும் பிராச்சியும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க ஒருத்த வந்தான். அவன் டான்சர் போடுற ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், திறக்கவே மாட்டேங்கிறான். அந்த ஆளு எங்க போனா? அவன் அந்த ரூமுக்குள்ள. பிராச்சி, பிராச்சி, தயவு செஞ்சு கதவு தர. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க நம்புங்க. நான் அவங்கள பார்த்தேன். சரி சரிதா ஆண்டி, இப்போ நான் சொல்றத நீங்க நம்புவீங்க பாருங்க. இந்தாங்க, இந்த அம்பா வாங்கிக்கோங்க. இது ரொம்ப லைட் வெயிட். ராவணனை இதை வச்சு வதம் பண்ணலாம். ஷஹானா, ஹலோ. ரன்பீர், நீ ஒரு நிமிஷம் முன்னாடி பிராச்சி கிட்ட தானே பேசிட்டு இருந்த? சார், இதை ஃபைனல் பண்ணிடவா? ஹலோ ஷஹானா, ஹலோ ஹலோ. போதுமா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் முன்னாடி அவன் பிராச்சி கிட்ட தான் பேசிட்டு இருந்தானா. இப்ப உங்க சந்தேகம் போயிடுச்சுல? அவ ரொம்ப நல்லா இருக்கா. எங்க பாருப்பா, போன்ல நீ அப்புறமா பேசலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. அட அப்பா, ஒன் செகண்ட் பா. அதெல்லாம் முடியாதுப்பா. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, சீக்கிரம் வா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கும் ரன்வீருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துரும். ராவணவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராச்சி சஞ்சு கூட போயிடுவா, உன் வாழ்க்கையை விட்டும் போயிடுவா. ஏன் சொல்றேனா, சஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராச்சியை கூட்டிட்டு போயிடுவான். Prachi deserves Sanju and I deserve Ranbir. பிராச்சி நல்லா இருக்கா? நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? முதல்ல என் கூட வாங்க. சஹானா, என்ன? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு. காலோட அடையாளங்கள். அப்படின்னா பிராச்சி ரன்பீர் கூட போன்ல பேசவே இல்லை. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆமா. ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஷகானா, உன் போன் கட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லு. ரன்பீர், நீ கடைசியா பிராச்சி கிட்ட எப்ப பேசணும்னு சொல்லு. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. என்னாச்சு? யார் நீ? நான் லக்வீர். மூட்டுக்குள்ள என்ன பொருள் வேற ஒண்ணும் இல்ல சார். எங்க போற? எங்கேயும் இல்ல. மூட்டைய கீழே இருக்கு. உன்னோட தாடியும் போலியா? நீ ராம கம்பெனியை சேர்ந்த தாடி எடு. என்னங்க? அபி, என்னங்க? அபி, என்னங்க? கண்ணு திறந்து அபி, பாருங்க. என்னாச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எழுந்திருங்க. அபி, எழுந்துரு. இவனை முதல்ல பெட்ல படுக்க வைக்கலாம். பாத்து மெதுவா பிடிங்க. மெதுவா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எதுவும் ஆகாது. பிளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. பிளீஸ். ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க.
பிரக்யா கையில மிஸ்டர் மெஹ்ராவோட கை. பிராச்சியோட பாஸுக்கும் பிரக்யாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்க முடியும்? லைன் போக மாட்டேங்குதே. எங்கடா இருக்க நீ? இவனை தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. எப்படியாவது தப்பிச்சு ஓடிரணும். பிராச்சி, ஏய் நான் திருடன் இல்ல. கத்தாத கத்தாத கத்தாத. ஏய் கத்தாத. இங்க பாரு, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் சொல்றது கேளு. கத்தாத. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்றது கேளு. சஞ்சு, நீ அந்த ரன்வீரை காதலிக்கிறல்ல? நீ அவனை தானே காதலிக்கிற? ஆமா, நான் மட்டும் இல்ல, அவனும் என்ன அதே அளவுக்கு காதலிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். அவன் தான் என்னோட வாழ்க்கை. நாங்க 2 பேரும் இதே மாதிரி தான் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். நீ உன்னோட காதல ரன்வீரோட காதலோட கம்பேர் பண்ணாத. ஏன்னா உன் காதல் அவன் கால் தூசி கூட போதாது. ரொம்ப பேசிட்ட, ரொம்ப ஓவரா பேசிட்ட. என்ன பண்ற? சொல்றேன் என்ன பண்றேன்னு. என்ன பண்ற? என்ன விடு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? போதும் போதும் போதும், வேண்டாம். நான் எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை இப்ப பண்ண போறேன். சாரி பிராச்சி, என்ன மன்னிச்சிரு. நான் இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இதை விட்டா என்கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணனா உனக்கு தான் அடி ஏற்படும். நீ அந்த ரன்வீருக்காக தானே ரிஜெக்ட் பண்ண. நீ என்ன சொன்ன? அவன் என்னோட வாழ்க்கை நல்ல. நீ என்ன சொன்ன? அவன் உன்னை காதலிக்கிறான், நீ அவனை காதலிக்கிற. 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. முதல்ல நீ சாவு. ஒருவேளை உன்னோட காதல் எனக்கானது இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த காதல் வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. இன்னைக்கு உன்னோட அந்த அந்த காதலே உன்னை அழிக்க போகுது. இன்னைக்கு உன்னோட அந்த ரன்வீர் எல்லார் முன்னாடியும் தான் கையாலேயே உன்னை கொல்ல போறான் பாரு. அண்ணா அண்ணா, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா யோசிங்கண்ணா. இப்படி பண்ணீங்கன்னா ராவணனோட சேர்ந்து அண்ணியை எரிச்சிருவாங்க. அவன் சொன்னதை கேட்டியா? அண்ணி, நான் உனக்கு என்னோட மனசுல இடம் கொடுத்தேன். என் வாழ்க்கையோட பாதியா நான் நினைச்சேன். அவன் அண்ணின்னு கூப்பிட்டான். இங்க பாருடா, இவ என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. இவ இப்ப என்ன கட்டாயப்படுத்திட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதனால நீ இப்போ இந்த ராவணனோட சேர்ந்து அப்படியே எரிய போற. அப்புறம் நான் நீ எரியறத நின்னு வேடிக்கை பார்க்க போற. அப்படியே நீ எரிஞ்சு சாகுறத நான் பாப்பேன். புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை யோசிங்கண்ணே. ஒரு தடவை இல்ல, 1000 தடவைக்கு மேல யோசிச்சுட்டேன். இப்ப யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, செயல்படுத்த வேண்டிய நேரம். புரிஞ்சுதா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அதுக்கு பதில் உன்கிட்ட என்ன கேட்டேன்? காதல் தானே நான் கேட்டேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுத்த? வெறுப்பு. அதனால நானும் உனக்கு இன்னைக்கு அதே வெறுப்பை தான் காட்ட போறேன். புரிஞ்சுதா? இங்க பாரு, அந்த ரன்வீரை காதலிக்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னோட காதலை வேண்டான்னு சொன்ன. அதே மாதிரி இன்னைக்கு அதே காதல்னால தான் நீ இந்த உலகத்தை விட்டு போக போற. ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஒரு வேலை பண்ணலாம். நீ இப்படி போ, நான் இப்படி போய் பாக்குறேன். ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஹாப்பி தசரா. ஹாப்பி தசரா. தல்றா. இது வரைக்கும் நான் உன்னை ஏற எடுத்து கூட பார்த்தது இல்ல. ஆனா இப்ப ஒரே ஒரு தடவை உன் கண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல தோணுது ரன்வீர். இங்க என்ன நடக்குது? தெரியல. நான் நேரா தான் அம்பு விட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயரே, நீங்க இன்னொரு அம்புக்கு நெருப்பு வச்சு கொடுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முடிகிற நாள். ஹோப்ஸ், இன்னைக்கு பிராச்சி வதம் நடக்க போகுது.
கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம மனசால உணர முடியும். இந்த காதலுக்கே என்னை பத்தி தெரியும், அதனாலதான் அம்பு விட முடியல. ஆனா வருத்தம் என்னன்னா என் மனசுல இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு ராவணன் கதையும் முடிஞ்சிடும், பிராச்சி கதையும் முடிஞ்சிடும். ஒரு தடவையாவது நான் எங்க அப்பாவை பார்த்திருக்கணும். நான் தான் அவர் பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் இருந்திருந்தா என்ன காப்பாத்தி இருப்பாரு. ஏன்னா அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா சூப்பர் மேன் மாதிரின்னு, என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிராச்சி, பிராச்சி, டேய், என் வண்டி இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? நான் இங்க தானே பார்க் பண்ணேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்ப கார் பறந்து போயிடுச்சா? சீக்கிரம் ஏதாவது ஒரு வண்டி அன்லாக் பண்ணி இங்க இருந்து நான் தப்பிச்சு போய் ஆகணும். பிராச்சி, பிராச், கீழே இறங்குடா. அண்ணா, ஏய், ஏய், சொல்றா, பிராச்சி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? பிராச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேன். அவ அந்த ராவணன் பொம்மைக்குள்ள இருக்கா. Oh shit. சூப்பர். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நல்லா பண்ணிட்டால. ஆமா ஆமா. பிராச்சி, அப்பா வரலன்னா என்ன? அவருக்கு பதிலா மெஹரா சார் வந்துட்டாரு. அவரும் எனக்கு அப்பா மாதிரி தானே. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. சாரி. பிராச்சி சார், நீங்க இங்க வராதீங்க. நீங்க முதல்ல எங்க இருந்து போங்க. நான் ஒண்ணு போறதுக்காக இங்க வரல சார். உங்களுக்கு புரியல. ராவணன் எப்ப வேணாலும் வெடிக்கலாம் சார். ராவணன் எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகலாம். முதல்ல எங்க இருந்து போங்க. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணு இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணு இழக்க மாட்டேன். பிராச்சி, பிராச்சி, பிராச்சி. பிராச்சி, நீ முதல்ல இங்க இருந்து போ. விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பிராச்சி, I said go, go. I will come. நான் பிராச்சி, நீ எப்படி போ. சார் உங்களை விட்டுட்டு போக முடியும்? பிராச்சி, நீ போ. பிராச்சி. Oh shit. சார், Shit. யாராவது இருக்கீங்களா? Help! பிராச்சி, just go. பிராச்சி, போ. சார், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது. யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மேடம், சொன்னா கேளுங்க மேடம். சொல்றத கேளுங்க மேடம், ப்ளீஸ். பிராச்சி, ப்ளீஸ் பொறுமையா இருங்க. பிராச்சி, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல பிராச்சி. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேம்மா. சார் தான் என்ன என்னங்க? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அபி, ஒண்ணுலையே, நான் நல்லா இருக்கேன். பாத்து I'm fine.
ஆனா நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அது வந்து யாரோ பிராச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. 2 பேர் வந்து அவளை கடத்திக்கிட்டு போய் ராவண பொம்மைக்குள்ள வச்சு கட்டி போட்டுட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். எரிஞ்சுக்கிட்டு இருக்க ராமனுக்கு பக்கத்துல என்ன பார்த்து பாவம் பிரக்யா ரொம்பவே பயந்து போயிட்டா. என் மேல இவ்வளவு அன்பு இருக்கும் போது எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா? அப்படியே என் பொண்ணு கூட என்ன சேர விடாம பண்றா. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. பிராச்சியை காப்பாத்துறது உங்களுக்கு அவசியம்னு தோணிருக்கு டாட். ஆனா எனக்கு ரன்பீர் அவசியங்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது டாட்? மத்தவங்க டென்ஷனா இருந்து அம்மாவால பார்க்க முடியாது. அதனாலதான் மெஹரா சாரை நினைச்சு டென்ஷனா இருக்காங்க. அம்மா சாரை நினைச்சு டென்ஷனா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மெஹரா சார் இதுக்காக என்கிட்ட ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணை இழக்க மாட்டேன். நான் ஒருத்தி. அவர் தான் என்கிட்ட பல தடவை நீ என் பொண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்காருல, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாரு. அவரு சொன்னதோட மட்டும் இல்லாம செஞ்சு காட்டிட்டாரு. அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. இந்த விஷயம் கண்டிப்பா ரியா மனசை காயப்படுத்தியிருக்கும். அவ மேல பாசமா இருக்கிற டேட் அந்த பாசத்தை வேற ஒருத்தருக்கு காட்டினா கண்டிப்பா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். பட் திஸ் இஸ் சோ சைல்டிஷ். ஏன்னா சொந்த பொண்ணுக்கும் மத்தவங்க பொண்ண பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. யாருக்கு மேல அன்புங்கிறதே இல்ல. ஆனா நல்ல வேலை பிராச்சிக்கு எதுவும் தப்பா நடக்கல. ஏன்னா அவளுக்கும் எனக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கே. ரியா கண்டதெல்லாம் யோசிப்பா. ஆனா அவளுக்கும் ரன்பீருக்கும் நடுவுல நான் வந்துதான் எதுக்கு நினைக்கிறான். ஏன்னா ரன்பீரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ நீ ஆயிட்டு என்னோட ஃபியான்சே. இதுக்கப்புறம் நான் உன்னை கூடிய சீக்கிரம் லைஃப் பார்ட்னர் ஆக்கிடுவேன். நான் பிராச்சிக்காக தான் பிறந்திருக்கேன். ஐ லவ் யூ பிராச்சி. அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தா இங்க நடக்கிற எல்லா விஷயமும் சால்வ் ஆயிருக்கும். அவ எல்லாம் மறந்ததான் எனக்கு நல்லது. தல்லு, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு 100 உண்மை. எல்லாமே உண்மை. பிரக்யா எப்பவும் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு வாட்டி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனப்போ பிரக்யாவுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவ உயிரை பத்தி கவலைப்படாம ஏன் உயிரை காப்பாத்தினா. இன்னைக்கு அபியோட உயிரை காப்பாத்திருக்கா. பிரக்யாவோட அன்புல அவ்வளோ சக்தி இருக்கு. பிரக்யா அபி கூட இருக்கிற வரைக்கும் அபியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. பிரக்யா தான் அபியோட சந்தோஷம். அதனால அபியோட சந்தோஷத்துக்காக, அப்புறம் இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காகவும், அப்புறம் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் பிரக்யா இந்த வீட்டுக்கு திரும்பவும் வர்றது ரொம்ப முக்கியம். உன் கண்ணத்துல ஒரு அரை விட்டன். அறைய போறியா? ரன்பீர் கிட்ட இருந்து உன அட்ரஸ வாங்கின. நீ என்னடானா எனக்கு ஒரு அறை கொடுத்து தான் உள்ள வரவே இருப்பியா? இல்ல, அது வந்து சானா இருக்கால, அவ எல்லாத்தையும் மறந்து போயிடுறா. எனக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு? நீங்க டெல்லிக்கு எப்ப வந்தீங்க? வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா நீயும் டெல்லியில இருக்கிற விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்து. அதுவும் இல்லாம ராவணன் வாதான் அன்னைக்கு நான் உன்னை பாத்துட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லுவேன். ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. உன்னை பார்த்து அப்படியே என் மார்போட அணைச்சிக்கணும்னு வந்தேன். பாட்டி,
தீபாவளி அன்னைக்கு நடக்கிற பூஜைக்கு நீ கண்டிப்பா வரணும். நீ வந்தீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டி, எங்களுக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் சால்வ் ஆகல. சோ எல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு புரிஞ்சிருச்சு. தள்ளு எப்பவுமே சொல்லுவா அவ பேச்ச நீ தட்டவே மாட்டேன்னு. ஆனா இங்க பாருமா, நானும் அவளோட தங்கச்சி தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் உன்னால முடியாத காரியத்தை ஒண்ணும் நான் பண்ண சொல்லலையே. தள்ளு எப்பவுமே சொல்லுவா பிரக்யா எப்பவும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்றவன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த வீட்ல அவளுக்கு முழு உரிமை இருக்கோ அவங்க வந்து பூஜை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வருவல்ல? வருவேன், கண்டிப்பா வருவேன். இததான் எதிர்பார்த்தேன். நீயும் விட்டுட்டு போயிட்டியா பிரக்யா மாதிரி? நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா பிரக்யா கூட இருக்கும்போது ஜிமிக்கி போட்டானா ரொம்பவே அழகா இருப்பா. ஆனா என்னால அவகிட்ட அதை சொல்ல முடியல. அப்புறம் நீ போட்டிருந்த வளையல் ரொம்ப அழகா இருந்தது. அதை பிடிக்கிறதுக்கு பயமா இருந்தது. ஏன்னா ஒருவேளை அது உடைஞ்சிட்டா? நீ கம்மியான ஃபெஸ்டிவலுக்கு தான் அதை போட்டுக்கிற. ஆனா உன் காலுக்கு அந்த கொலுசு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இதே மாதிரி காஸ்டியூம்ல உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினைச்சது நிறைவேறுமான்னு தெரியல. கண்டிப்பா அவளும் வருவாப்பா. காதுல ஜிமிக்கியும் போட்டு வருவா. கை நிறைய வளையலும் இருக்கும், கால்ல கொலுசும் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அது போதும். இன்னைக்கு உன்னோட பிரக்யாவையும் அப்புறம் இந்த வீட்டு மருமகளையும் திரும்ப கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்தே தீருவேன். வாங்க சரிதாம்மா. என்ன பண்றீங்க? கரெக்ட். இப்ப ஓகே. இப்ப என் மனசுக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒரு பெரிய திருஷ்டி போட்டு உன் கண்ணத்துல வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் 4 இன்ச்சு சைஸ்ல. அப்புறம் இங்க பார் பிரக்யா, மிஸ்டர் மெஹ்ரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அவர் உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ அவரை ஃப்ரெண்டா தான் பாக்குற. ஆனா அவர் அப்படி இல்ல, ஃப்ரெண்டுக்கு மேல உன்னை பாக்குறாரு. அவர் உன்னை ஓவரா சைட் அடிக்கிறாரு, நீ ஜாக்கிரதையா இரு. இல்ல, அது மிஸ்டர் மெஹ்ரா அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு எல்லாம் புரியும். அவருக்கு எல்லாம் புரியும் தான். அவருக்கு உன் மேல ஆசை வந்துருச்சு. நீயே பார்த்தல்ல எல்லார் முன்னாடி உன்னை எப்படி பார்த்தாருன்னு. அவருக்கு உன் மேல என்ன உரிமை இருக்கு? ஆக்சுவலி அவர்
இந்த நாளை எப்படியாவது நல்ல விதமா கடந்துடணும். தீபாவளி அன்னைக்கு பிரச்சனை இருக்க கூடாது. பிராச்சி, சித்தி ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மேரா சார பாக்க போறாங்கல்ல, அதனாலதான் இருக்கு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒண்ணும் டென்ஷனா இல்லையே. ஆக்சுவலி அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேவரட் சாரியை கட்டிட்டு போயிருக்காங்க. நான் தான் முதல்ல சரியா கவனிக்கல. மிஸ்டர் மெஹரா சார் மட்டும் பிரக்யாவும் விரும்பல, பிரக்யாவும் மிஸ்டர் மெஹரா சாரை விரும்புறா. இந்த விஷயம் மட்டும் பிராச்சிக்கு தெரிஞ்சா என்னாகும்னு நினைச்சுதான் அவ ரொம்ப பதட்டத்துல இருக்கா. இதை யாராவது கேட்டாங்கன்னு வையி, மொத்த சர்ப்ரைஸும் வீணா போயிரும். உங்களுக்கு தெரியாதாமா, பிரக்யா இனிமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டா. அத்தை சொல்றது ரொம்ப சரிதான். பிரக்யா எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டா. இந்த வீட்ல யாருமே அவ பேரை சொல்லக்கூடாது. ரியா இருக்காளே, அவளோட அம்மாவை அவ வெறுக்கிறா. அவளுக்கு பிரக்யா தான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சிங்களா? அதுவும் இல்லாம அம்மா இருந்தும் தனக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு அவ ஏங்க மாட்டாளா? நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நியாயமா இந்த வீட்டுக்கு எது சந்தோஷமோ அதை பத்தி நீங்க பேசிருக்கணும். ஆனா நீங்க என்னடானா அதுக்கு நேர்மாறா பேசுறீங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த விஷயத்த நீங்க அபிகிட்ட சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க வேணா நம்பிக்கை இல்லாம என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நான் அப்படி இல்ல. பிரக்யா அந்த வீட்டுக்கு வருவா, கண்டிப்பா வருவா. இப்படி போனீங்கன்னா இது பிராச்சி அண்ணியோட அம்மாவாச்சே, நல்லா மாட்டிக்கிட்டேன். எப்படி வந்து மோதிரம் பாருங்க. இவனுக்கு யாருன்னு காட்டல. செஞ்சு விட்டுருங்க. இப்படி இடிச்சிட்டு ஓட பாக்குறியா? யாரா காசு தருது? தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. அப்படியா? நீ சொல்லிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒழுங்கு மரியாதையா உடைச்சதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போ. என்ன மரியாதையா பணத்தை நஷ்டம் ஏற்படுத்திருக்கல, நீதான் அவருக்கு பணம் தரணும். ஏன் தப்பு எதுவும் இல்ல. போர்டு பாக்கலையோ, அதுல 1 way எழுதிருக்கு தெரியல. நீ வந்ததே ராங் சைடு, உன் மேல தப்பில்லைன்னு வேற சொல்ற. நான் கொடுத்துறேன், அப்புறமா கொடுத்துறேன். அப்புறம் கொடுக்குறியா? முதல்ல நீ ஹெல்மெட்டை கழட்ட. ஹெல்மெட்டை கழட்ட. இப்ப ஹெல்மெட் கழட்டல. நீ கழட்டா ஹெல்மெட்டை. கழட்டா ஹெல்மெட்டை. உனக்கு எவ்வளவு தைரியம்? பிரக்யாவை கொலை பண்ண வந்திருக்க. ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன் கையை உடைச்சு உங்க கையிலே கொடுத்துருவேன். 2 பேரும் பிராச்சியை கிட்னாப் பண்ணி ராமனோட பொம்மைக்குள்ள கட்டி போட்டுட்டாங்க. பிராச்சி யார் அவங்க? சார், சஞ்சு அவனோட ஃப்ரெண்டும். பிட்டு, இவனை உங்களுக்கு தெரியுமா? நீ இவ்வளவு ஃபேமஸான ஆளுன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல, என்கிட்ட தாராளமா பணம் இருக்கு. ஆனா ரெண்டுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நீங்க அதுக்குள்ள வந்து பணம் கேக்குறீங்க. இருங்க இருங்க, இது ரெண்டுக்கு இல்லப்பா, எனக்கு உன்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் வேணும். இது என்ன அநியாயமா இருக்கு? மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நியாயத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. உன்ன மாதிரி ஒரு கிரிமினலா நான் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கேன். அதுக்கு நியாயமா நீ இந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும். இது கம்மிதான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இது பத்தாது. ஓ, கோல்டு செயினையே கழட்டு. இது என் பாட்டி சாகும்போது எனக்கு போட்டதுனே. நீ இங்க இருக்கிற விஷயத்த மட்டும் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வைக்கி, அப்புறம் நீ ஜெயிலுக்கு போய் உன் பாட்டிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னடா ஜெயில உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தி நினைச்சா அது நல்லாவா இருக்கும்? ஆனா நீங்க ரொம்ப தானே வேடிக்கை காட்டுறீங்க. சரி சரி, சீக்கிரம் கலட்டு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, கழட்டுறேன். நீங்க ரொம்பவே அவசரத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி போங்கண்ணே. நான்லாம் போக முடியாது, நீ இங்க இருந்து கிளம்பு. என் வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணா என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பணத்தை புடிங்கிட்டீங்க, செயினை புடிங்கிட்டீங்க, அப்புறம் என்கிட்ட வேற என்ன இருக்கு? கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் உன் மேல இருக்கு. உன் மேல 304 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால ஒன்ன மாதிரி கிரிமினல் என் வீட்டுல இருந்தா போலீஸ் என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு உடனே கிளம்பு இங்க இருந்து. இறங்கடா கீழே, முதல்ல இறங்க. இறங்குன்னு சொன்னேன். சஞ்சு எங்க? மேடம் எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் சொல்லாத. மிஸ்டர் மெஹரா உன்னையும் சஞ்சுவையும் ஒன்னா வச்சுதான் பிடிச்சாரு. சஞ்சு எதுக்காக பிராச்சியை கொல்ல பார்த்தா? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது உனக்கு? தசரா அன்னைக்கு கூட உங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்ன? சொல்றேன், உண்மையை சொல்லிடுறேன். சஞ்சு என்ன பிராச்சியை கொல்ல முயற்சி பண்ணல. என்ன? சஞ்சு பிராச்சியை கொல்ல விரும்பலன்னா எதுக்காக ராவண பொம்மைக்குள்ள அவளை கட்டி வச்சான்?
அது என்ன அது உன் மண்டைய போட்டு உடைக்கவா? ரியா சொல்லிதான் சஞ்சோன் இதெல்லாம் செஞ்சாரு. நீ எந்த அளவுக்கு பிராச்சியோட அம்மா மேல அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு பிராச்சிய வெறுக்கிற. ஒருவேளை இந்த பிராச்சி நீ லைஃப்ல இல்லைன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இருந்திருக்காது. எனக்கு என் ஃபேமிலியோட மொத்த அன்பு மொத்த அட்டென்ஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். இது என்ன ஃபன்னியா இருக்கா? ஃபன்னி என்னன்னா முன்ன பின்ன யாராவது இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? நீ வந்து என்கிட்ட உன் அக்காவை பத்தியோ இல்ல தங்கச்சி பத்தியோ பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஓ கமான் ரியா, ஐ நோ நீ உன்னோட அம்மா அப்பாவோட அன்போட கன்சர்ன் பத்தி பேசலன்னு எனக்கு தெரியும். நீ பேசுறது எல்லாமே ரன்வீரோட அன்பையும் கன்சர்னை பத்தியும் மட்டும்தான். ஆனா நீ சிஸ்டரை பார்த்து பொறாமப்படுற மாதிரி தெரிஞ்சது சொல்லிட்டேன். டெம்பி கூட இது தெரியுதா? நான் யார்கிட்ட இருந்து விலகி ஓடுறேன்? ரன்பீர் கிட்ட இருந்தா, அம்மா கிட்ட இருந்தா, அப்பா கிட்ட இருந்தா, இல்ல பிராச்சி கிட்ட இருந்தா? நான் யார் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுமோ அவங்கெல்லாம் விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது பிராச்சி? நீ இவ்வளவு அழகா இருப்பன்ற விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாம போச்சு. ரன்பீர், என்ன தவிர வேற யாரும் உன்னை இப்படி கையை பிடிச்சிருப்பா? சஹனா. அட ஷகனா, அவ போகட்டும் விடு. நீ என் கூட தான் இருக்கன்னு அவ புரிஞ்சுப்பா. என்ன? அவ புத்திசாலி. நீ என் கூட தான் இருப்பன்னு அவளுக்கு தெரியும். நீ என்ன பாரு, நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீ வர வரைக்கும் நான் உன்னையே தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேடின? நீ ஏன் இவ்வளவு பிராக்டிக்கலா இருக்க? என் வார்த்தைகளை விட என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இன்னும் நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தனா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன். மீராவோட ஸ்டேட்டஸ பத்தி போக்கஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் பிரக்யா இடத்துல மீரா இருந்திருப்பா. அண்ணனும் மீராவும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்புறம் பிரக்யாவோட சாப்டர் நிரந்தரமா க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணா, நீங்க பிரக்யா வீட்டுக்கு இனி என் முன்னாடி அவ பேரை கூட சொல்லக்கூடாது. இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி பேசக்கூடாது. பிரக்யா இந்த வீட்டுக்கு வருவா, கண்டிப்பா வருவா. இங்க பாரு ஆலியா, என் கூட சீக்கிரம் வா. நான் சொல்றேன் வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க சொல்றேன் வா. பிரக்யா